யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதர்ன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடொன்றில் காஞ்சிபாணி இம்ரான் கைது. நாட்டில் விரைவில் அறிமுகமாக உள்ள மின்னணு கடவுச்சீட்டு குறித்து அமைச்சர் விளக்கம். தேர்தலில் ரணில் களமிறங்க உள்ள சின்னம் குறித்து வெளியான தகவல். அமைச்சர் திரானலசுக்கு மரண அச்சுறுத்தல். ஜாலுக்கு மீண்டும் வருகை தந்துள்ள தென்னிந்திய நடிகை ரம்பா. விஸ்வமடு பகுதியில் குழுக்களுக்கிடையில் மோதல், 4 மருத்துவமனையில் அனுமதி. ஜாலில் சிறுமியொருவரை தகாத முறைக்குட்படுத்திய இளம் குடும்பஸ்தர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். கிளப் வசந்த என்ற வர்த்தகர் சுரேந்திர வசந்த பிரேராவின் கொலையின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் பாதாள உலக தலைவர் காஞ்சிபாணி இம்ரான் மற்றும் பாதாள உலக உறுப்பினர்கள் லொக்குப்பட்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. காஞ்சிபாணி இம்ரான் ஐரோப்பிய நாடான பெலாரஸிலும் லோகுப்பட்டி, துபாயிலும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பிரேராவின் கொலை பாதாள உலக குழு தலைவர் காஞ்சிபாணி இம்ரானால் திட்டமிடப்பட்டதாகவும் துபாயைச் சேர்ந்த பாதாள உலக குழு உறுப்பினர் லொக்குப்பட்டி என்பவரால் நடாத்தப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. ஆதாரங்களின்படி பிரான்சில் பதுங்கியிருந்த காஞ்சிபாணி இம்ரான் பெலாரஸுக்கு தப்பிச் செல்ல முயன்றதாகவும் பிரான்ஸ் எல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பாதாள உலக குழு தலைவர் காஞ்சிபாணி இம்ரான் கிளப் வசந்தவை கொலை செய்ய 1 கோடி ரூபாவுக்கு மேல் செலவிட்டுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் இடம்பெற்ற கிளப் வசந்த கொலை விவகாரம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்ததுடன் நாட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை வீதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முதல் மின்னணு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு தயாராகும் வகையில் அடுத்த 2 மாதங்களுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் நடுப்பகுதியில் மின்னணு கடவுச்சீட்டுகள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் பல தொழில்நுட்ப மற்றும் சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளது. இந்த நிலையில் நாள்தோறும் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை 1000 குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் அவசர பயண தேவைகளை கொண்டவர்களுக்கு குடிவரவு திணைக்களம் கடவுச்சீட்டுகளை வழங்கி வருவதாக அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளில் 30% மாத்திரமே பயன்படுத்தப்பட்டதாகவும் மீதமுள்ளவை பாதுகாப்பிற்காக பெறப்பட்டதாகவும் அமைச்சர் அலஸ் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் அக்டோபர் நடுப்பகுதிக்குள் மின்னணு கடவுச்சீட்டுகளை விநியோகிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதற்குள் மின்னணு கடவுச்சீட்டு அமைப்பு தயாராகவில்லை எனில் விண்ணப்பதாரர்களுக்கு சாதாரண கடவுச்சீட்டுகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதயம் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் உறுதி செய்யப்பட்டவை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டு அது குறித்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தம்மை ஆயத்தப்படுத்தி வருகின்ற நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குகின்றார். மேலும் அவர் இதயம் சின்னத்தில் போட்டியிட உள்ளார் என பிரதான இணையதளங்களில் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டதுடன் சமூக வலைத்தளங்களிலும் இவ்வாறான பதிவுகள் பகிரப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்படும் சின்னம் தொடர்பில் இதுவரையில் எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கேபண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை இதயம் சின்னத்தின் கீழ் எந்த அரசியல் கட்சியும் பதிவு செய்யப்படவில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இதயம் சின்னத்தின் கீழ் அரசியல் கட்சி ஒன்றை பதிவு செய்ய விண்ணப்பித்திருந்ததாகவும் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாகவும் சமன் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இந்த சின்னமானது உலகின் அன்பின் சின்னம் மட்டுமே எனவும் அது உண்மையான இதய பிரதியல்ல எனவும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கூறியுள்ளார். இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதயம் சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள போதிலும் அந்த சின்னத்தில் கட்சிகளோ அல்லது சுயேட்சை குழுக்களோ பதிவு செய்யப்படவில்லை என்பதுடன் அவ்வாறான சின்னத்தில் கட்சியையோ அல்லது சுயேட்சை குழுவையோ பதிவு செய்ய முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் திரானலசுக்கு பாதாள உலகத்திலிருந்து மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை புலனாய்வு அமைப்புகளால் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
இதன் காரணமாக திரானலஸ் அலசின் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு புலனாய்வு அமைப்புகள் கோரியுள்ளன. மேலும் பாதாள உலகத்தையும் போதைப் பொருளையும் ஒடுக்குவதற்காக தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் போலீசாருக்கு பணிப்புரை வழங்கியுள்ள நிலையில் இந்த நடவடிக்கையின் கீழ் பெருமளவான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் காரணமாகவே அமைச்சருக்கு பாதாள உலக கும்பல்கள் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எத்தனை பாதாள உலக அச்சுறுத்தல்கள் வந்தாலும் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக ஒழிப்பு நடவடிக்கை இடைநிறுத்தப்படாது என அமைச்சர் திரானலஸ் நேற்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய திரைப்பட நடிகர் ரம்பா மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்துள்ளார். தனியார் விமானம் ஒன்றினூடாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு தனது குடும்பத்தினருடன் வந்தடைந்துள்ளார். ரம்பா குடும்பத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நடாத்தப்படுகின்ற தனியார் பல்கலைக்கழகத்தின் ஓராண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்வதற்காகவே அவர் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு முன்னர் இவர் யாழ்ப்பாணம் முற்றவழியில் இடம்பெற்ற ஹரிஹரனின் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிப்ரவரி அன்று வருகை தந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லைப் பகுதிகளான கண்ணகி நகர், புன்னை நீராவி, தர்மபுரம் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் இரு குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலின் போது 4 படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று 31/7/2024 அன்று இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கண்ணகி நகர், புன்னை நீராவி, தர்மபுரம் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்து 44, 26, 30, 19 ஆகிய வயதுடையவர்கள் படுகாயமடைந்த நிலையில் தர்மபுரம் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். கிளிநொச்சி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். மேலும் சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் இரவு நேரங்களில் கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக யாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் இரவு வேளைகளில் முகங்களை மறைத்து கருப்பு துணிகளால் கட்டியவாறு மோட்டார் சைக்கிள் மற்றும் சைக்கிளில் வந்து சிலர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறானவர்கள் தொடர்பான தகவல்களை தருவோருக்கு சன்மானம் வழங்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், நல்லூர், கோப்பாய், கொக்குவில், மானிப்பாய் பகுதிகளில் இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதனிலையில் வீதிகளில் முகங்களை மறைத்தவாறு கொள்ளையர்கள் திரியும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டுள்ளனர். இதில் உள்ள நபர்கள் பற்றிய தகவல்களை அறிந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்குமாறும் போலீசார் கோரியுள்ளனர். தகவல்களை வழங்குவோரின் ரகசியம் பாதுகாக்கப்படும் எனவும் அவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் எனவும் போலீசார் கூறியுள்ளனர். யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெல்லியடி துன்னாலை பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 9 வயது சிறுமியொருவரை கடத்திச் சென்று தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று 31/7/2024 அன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது அதே பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய திருமணமான நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்.